ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பாண்டிச்சேரியோட டே 2 vlog தான். மார்னிங் வேக்கப் ஆன உடனே வந்து வெளியே வியூ பார்க்கலான்னு தான் போயிருந்தேன். போகும்போது பார்த்தீங்கன்னா காக்காவா என்னன்னு தெரில, நாங்கள் சாப்பிட்டு வச்சது எல்லாத்தையும் எடுத்து ஒரு அட்டகாசம் பண்ணி வச்சிருந்தது. தென் வந்து செம்ம தூக்கம் செம்மையாக இருந்தது. தென் வந்து வெளியில் எழுந்து போனோடனே அந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. மார்னிங் வந்து சன்ரைஸ் ஆகிறது, அந்த வியூ சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப இயர்லியாக எழுந்து பார்க்கணும்னு நினச்சேன், பட் டைம் ரொம்பவே ஆயிடுச்சு. தென் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சர்ஃபிங் போயிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ காலையில் அவ்வளோ பேர் பீச்சில் இருக்காங்க. நாங்கள் என்னடானா வந்து வெளியில வந்த பிளேஸ்ல நல்லா தூங்கி எழுந்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த வியூ. தென் பார்த்தீங்கன்னா, குயிக்கா கொஞ்சம் வேக்கப் ஆயிட்டு, எங்க போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கடைக்கு தான் போயிருந்தோம் பக்கத்துல. போயிட்டு மார்னிங் வந்து ஒரு நல்ல டீ ஒண்ணு பிஸ்கெட் வச்சு குடிச்சு முடிச்சுட்டு, வீட்ல வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கு, அண்ணாக்கு எல்லாமே வந்து பார்சலுமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு தான் போயிருந்தோம். கடை தேடிட்டே இருந்தோம். அங்க வந்து ஏதோ கோவில் திருவிழா போல நெறைய கடை க்ளோஸ்ல இருந்தது. பட் இங்க இருக்க ஒரு குட்டி கடையில வந்து வாங்கியாச்சு. டீ வாங்கிட்டு ஃபைனலா வந்து போயிட்டு தான் இருந்தோம். மார்னிங் நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டா. அண்ட் தென் வந்து டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு, ஆப்போசிட்ல பீச்ல போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க எல்லாருமே வந்து பீச்சுக்கு தான் போயிருந்தோம். நான் ரொம்ப நாள் ஆச்சு பீச்ல போயிட்டு தண்ணீல விளையாண்டு. சரி நியர்பைலே பிளேஸ் இருக்கனால நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, செம்ம ஆட்டம் தண்ணீல. ஜாலியா இருந்தது. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. செம்மையா விளையாண்டுட்டு இருந்தோம். தென் பீச்ல இருந்துட்டு வந்த உடனே வந்து கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூல்ல வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு, குயிக்கா வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ஒரு கெட் ரெடி ஆயாச்சு. தென் பசங்களோட அவுட்ஃபிட்லாம் இதுதான். என்னோட அவுட்ஃபிட் இதுதான். தென் அங்க வந்து ஹேட் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால ஒரு ஷாப் தான் போயிருந்தேன். அந்த ஒயிட் டவுன் கிட்ட இருக்கிற ஒரு ஷாப் தான். இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருந்தது. குட்டி குட்டியா அழகா வந்து அவங்களே ஹேண்ட்மேட்ல பண்ணது. தென் வந்து பர்ஸ், பேக், ட்ரெஸ்ஸஸ், தென் வந்து இயரிங்ஸு, ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே சூப்பரா, அந்த இயரிங்லாம் அவங்களே ஓனா ரெடி பண்ணியிருக்காங்க போல. அந்த இது ஷெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்ளோ சூப்பரா இருந்தது. நெறைய ஐட்டம்ஸ் இருந்தது. பட் பிரைஸ்லாம் ரொம்பவே காஸ்ட்லியா இருந்தது. எதுவுமே எடுக்க முடியல. நான் போனது எதுக்குன்னா, ஹேட் வாங்கணும்னு தான் போயிருந்தேன். அதே மாரி எனக்கு புடிச்ச மாரி ஹேட்டுமே வாங்கிட்டேன். ஹேட் வாங்கி பாண்டிச்சேரியிலருந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் என் தாட்ல இருந்தது. அதே மாதிரி போயாச்சு. ஹேட்டுமே அங்க வாங்கியாச்சு. தென் வந்து நெறைய அழகழகா ரெடி பண்ணியிருந்தாங்க. எப்படிதான் இதெல்லாம் ஹேண்ட்மேட்ல ரெடி பண்றாங்கன்னு தெரியல. அவ்ளோ யூனிக்கா இருந்தது நெறைய. தென் வந்து அங்க ஃபுல்லா அந்த கடைய நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, ஃபைனலி நான் இந்த ஹேட் தான் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 200 ஆர் 270 சம்திங் எவ்வளவோ சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து இந்த பர்ஸ் ஒண்ணு வாங்கியிருந்தோம். இது வந்து லெதர் பர்ஸ். இது வந்து ஒரு 150. தென் வாங்கிட்டு அழகா ஹேட்லாம் மாட்டிட்டு கார்ல போய் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுக்க தான் போயிருந்தோம். ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா எங்க சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க கூட வந்துட்டு அப்படியே கொஞ்சம் போயி, நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சவுத் இண்டியன் கிச்சன் இது வந்து நான் ஷார்ட்ஸ்லயே போட்டிருப்பேன். இந்த இந்த ஹோட்டல பத்தி. இந்த ஹோட்டல் தான் போயிருந்தோம். இங்க போன உடனே நாங்க போயிட்டு, அதே மாதிரி பிரியாணிஸ் எல்லாமே வாங்கி, ஒரு நல்ல லஞ்ச் டேட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தென் வந்து நான் பார்த்தீங்கன்னா, எங்க அக்கா கூட வந்து அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தேன். எதுக்குன்னா, அவங்களோட பாப்பாவ கூப்பிட்டுட்டு வரலான்ட்டு போட்டிங் போலான்னு சொல்லியிருந்தாங்க. தென் வந்து நானு, என் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து நல்லா லைஃப் ஜாக்கெட்லாம் மாட்டிட்டு, போட்டிங் தான் போலான்னு போனோம். ரொம்ப ஜாலியா இருந்தது. நியூவா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. தென் வந்து அந்த போட்டிங்லயும் நான் ஹேட்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன். ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றதுனால.
ஜாலியா இருந்தது. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து போடுறேன். எப்படி இருந்துச்சு? அந்த போட்டிங் என்னென்னலாம் இருக்கும் அப்டின்ட்டு. கேட்டுட்டு பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.